வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து வைத்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையில் 95ஆம் பாகத்தில் கருமையம் பரமாத்மா ஜீவாத்மா மனம் எண்ணம் இந்த தலைப்பின் 2ஆம் அமர்வு. சென்ற அமர்விலே கருமையம் என்ற கருத்துக்களை பார்த்தோம். சுத்த வெளி என்ற ஆதிசிவம் இருப்பு, அதற்கு உணரும் திறம் இல்லை. ஏனென்றால் தஞ்சிருக்கம் மட்டுமே இருப்பதனால் அங்கே காந்த களம் இல்லை. காந்த களம் இல்லை என்றால் உணரும் திறம் வராது. அதனால் பரம்பொருள் என்ற சுத்த வெளிக்கு உணரும் திறம் இல்லை. இது உணரும் திறம் பெற்ற நிலை எப்போது வருகிறது என்றால், பஞ்சபூத சேர்க்கையிலே இந்த பிரபஞ்சம், அது எண்ணற்ற சூரிய குடும்பங்கள், ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலேயும் துணைக்கோள்கள், அப்படி அமைந்த ஒரு அற்புதமான மண்டலம் மில்கிவே கேலக்சி, பால்வழி மண்டலம். இதிலே அமைந்த சூரிய குடும்பங்களே நவக்கோள்களோடு அமைந்த ஒன்று நாம் வாழ்கின்ற இந்த சூரிய குடும்பம். இதில் நவக்கோள்கள், அதனோடு இந்த பூமியில் ஏற்பட்ட ஒரு தெய்வீக விகிதாச்சாரம் என்பார் மகர்ஷி அவர்கள். பஞ்சபூதங்களும் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தை நெருங்கிய போது இங்கே ஜீவகாந்த களம் உருவாகி உணர்கின்ற திறம் உருவானது. அதைத்தான் பரமாத்மா என்று சொல்கின்றோம். உணரும் திறம் பெற்ற பரமாத்மா. இந்த உணரும் திறம் உணரும், ஆனால் உணர்ந்தேன் என்று நினைவு கூர்வதற்கு அங்கே பதிவு இருக்கணும். ஆனா இந்த ஜீவந்த களத்திற்கு மைய புள்ளி கிடையாது. அதனால் அதற்கு பதிவும் இல்லை. உணருமே அன்றி அதை பதிந்து கொள்ள முடியாது. அதனால் பரம் ஆத்மா, எங்கும் நிறைந்திருக்கின்ற உணரும் திறமிக்க இறைவன். இப்போ பெரிய ஒரு குழப்பம் வந்திருக்கும். இப்போ தெய்வத்திலே 2 வகை உண்டா? உணர்கின்ற தெய்வம், உணராத தெய்வம் என்று 2 வகை உண்டா? ஆமாம். சுத்த வெளி என்ற ஆதி சிவத்திற்கு உணரும் திறம் இல்லை. பரமாத்மா என்ற
ஜீவாந்த களம் அமைந்த இடத்திலேதான் உணர்கின்ற திறம் அமைகிறது. இதுல இந்த ஜீவாந்த களத்தோடு லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் இணைகின்ற போது அதுல ஜீவன் என்ற ஜீவகாந்த கருமையம் தோன்றும். எப்படி சுத்த வெளியிலே தனித்த இயக்கமாக கருமையத்தோடு இறைத்துகள் பின்னப்பட்டதோ, அதே போல இங்க ஜீவாந்த மண்டலத்திலே வெப்பமும் நீர்த்தன்மையும் எந்த இடத்திலே அமைகின்றதோ அந்த இடத்திலே தனித்த இயக்கம் கருமையம், ஜீவாந்த கருமையம் உள்ள நுண் உயிர்கள் தோன்றின. மைக்ரோபாக்டீரியா. இந்த கருமையம் இதுதான் ஜெனடிக் சென்டர் என்று விஞ்ஞானம் பேசுகிறது. அதிலிருந்து பெருகிய உயிரின வரலாறு, உயிரின பரிணாமம், இது மனிதன் வரைக்கும் வந்து நிறைய பெற்றிருக்கிறதுல ஐம்புலன்களால் உணர்ந்த அனுபவங்கள் அனைத்தும் இந்த காந்த கருமையத்தில் இருப்பாகி அதுவே ஆத்மாவாக சிறப்பு பெற்றிருக்கிறது. ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். காந்த கருமையத்தோடு அனுபவங்கள் கலந்த நிலை ஆத்மா என்று சிறப்பிக்கப்படுகிறது. இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபிள், தனித்த இயக்கங்கள் துண்டுபட்டவை அல்லது பிரிவுபட்டவை, இவற்றிலே இறைத்துகள் முதல் கொண்டு பெரும் பெரும் சூரியன்கள், விண்மீன்கள் வரைக்கும் உலகங்களின் ஈர்ப்பு உள் மையம் கொண்டும் கருமையம் உண்டு. உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும், இங்கே காந்தம் என்பது ஜீவகாந்தம் என்று பொருள் கொள்ளணும். நலமுடனே வடிவம் குணம் நல் இயக்க சீரால், பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி. நலமுடனே வடிவம் குணம் நல் இயக்கம், இது ஒரு இயக்க ஒழுங்கு சீர். இந்த சீரால் நடுநிலையாம் இறையாட்சி நடத்தும் சீர். விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட எதையும் பிரித்து பார்க்காத சுத்தவெளி பரமாத்மா, அது நடுநிலையாக இருக்கிறது. அதை போற்றி துதிப்பதனால் சலுகையோ, இல்லை என்று மறுத்து கேலி செய்வதால் தண்டனையோ தருவது இல்லை. நடுநிலையாம் இறையாட்சி நடத்தும் சீர் இயக்க விளைவு. அதுதான் தெய்வ நீதி, அறம், தர்மம் என்றெல்லாம் தத்துவங்கள் பேசுகின்றன. இந்த உயிரின தன்மாற்றம் ஒரு தொடர் கதையாக உள்ளது. பைபிள்ல 5ஆம் நாள் இறைவன் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவது என்று ஆசீர்வதித்தார். ஒரு ஜீவன் தோன்றுவதற்கு மற்ற 2 ஜீவன்களின் இணைப்பு வேணும். அந்த இணைப்பிலே ஒரு ஆண் ஒரு பெண் என்ற இனம் தோன்றிவிட்டால் பிறகு இந்த இனத்திலேயே சேர்க்கை ஏற்பட்டு அதே போன்ற ஒரு சந்ததி தொடரும். கோழி முதல்ல வந்ததா, முட்டை முதல்ல வந்ததா? கோழியிலிருந்து கோழி வரும். அப்ப முதல்ல வந்த கோழிக்கு மூலம் முட்டையா கோழியா என்றால் முட்டைதான். வேறு 2 வகை பறவைகளின் சேர்க்கையால் வந்த ஒரு முட்டை. அதை வழக்கம் போல பெண் பறவை அடைகாத்து வெளிப்பட்ட
ஒரு புதிய ஜீவனுக்கு நாம் வைத்துக் கொண்ட பெயர் கோழி, சேவல். இப்படி ஜீவாந்த கருமையம் என்று எந்த உயிரினத்திலேயும் தூய்மையாக காண முடியாது. அது நுண்ணுயிரிலேயே கலங்கப்பட்டு விட்டது, பதிவுகளை ஏற்றுக்கொண்டு விட்டது. அது எந்த பதிவும் அழிந்து போவது கிடையாது. கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட் என்று அறிவியலே சான்றளிக்கிறது. அதைத்தான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று தத்துவத்தில் சொல்லுவாங்க. எந்த ஒன்றும் வீண் போவதில்லை. ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு தலைமுறையில அது வெளிப்பட்டே தீரும், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லி வச்சிருக்காங்க. எனவே இன்றைக்கு இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஜீவந்த கருமையம் என்று தனித்து பேச முடியாது. ஆத்மா என்ற சொல் தான் பொருத்தமானது. என்றாலும் ஆத்மா என்றால் என்ன என்ற கேள்வி வருகின்ற போது விளக்க வேண்டும் இல்லையா? அப்ப உடல் 3 ஓட்டங்கள், அதாவது 3 உடல்கள் சொல்லுவாங்க. காசல், ஆஸ்ட்ரல், பிசிக்கல். காரண உடல், உயிர் உடல், பரு உடல் என்று 3 நிலைகளாக பிரித்து பேசுவோம். அப்ப அந்த காரண உடல் தான் முதல் தோன்றுகிறது. அதனால் அந்த காந்த கருமையத்தில் ஒவ்வொரு ஜீவனும் பெற்ற அனுபவங்கள் பதிகின்ற போது அது ஆத்மா என்று சிறப்பிக்கப்படுகிறது. அதில் உள்ள பதிவுகளுக்கு தக்க விளைவுகள் அந்த அலைகளின் வெளிப்பாட்டால் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு என்ற தெய்வ நீதியின் விதிப்படி, சட்டப்படி, ஒழுங்கமைப்பின் படி விளைவுகள் அந்தந்த காலத்தில் வந்தே தீரும். அது எப்படி என்ற கருத்தை அடுத்த தலைப்பு, வினை விளைவு தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். இப்படி இறை துகளை காந்த துகள் என்று கொள்வது போல இங்கே கருமையத்தை ஆத்மா என்று கொள்வதிலே தவறு கிடையாது. என்றாலும் அதை அடிப்படையில் என்னெல்லாம் இருக்கின்றன என்று பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் எப்படி இறை துகளிலே இருப்பு, இயக்கம், காந்தம் என்று 3 பேசுகிறோமோ அதே போல மனித உடலிலேயும் காந்த உடல், உயிர் உடல், பரு உடல் 3இன் இணைப்பில் ஏற்பட்ட இந்த வாழ்க்கை. இதற்கு மூலம் தாய் தந்தை வழியாக வந்த கர்ம வினை பதிவுகளின் தாக்கம். ஜீவகாந்தம் திணிவு பெற்றதே உயிர். எப்படி இறைத்துகள்கள் குவிந்து விண்ணானதோ அதே போல ஜீவன்களிலே ஜீவாந்த துகள்கள் குவிந்து திணிவு பெற்றால் உயிர், ஆற்றல். அந்த உயிரின் சுழற்சி இதே ஜீவாந்த அணுக்களே வெளியேறுகின்ற போது தன்மாற்றத்தை தரும். அப்ப அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற 5 வகை அனுபவங்களை நமக்கு 5 புலன்கள் வழியாக அளிக்கிறது. இந்த உயிர் துகளின் தொகுப்பு தான் திசுக்கள். திசுக்களின் தொகுப்பே தாதுக்கள். தாதுக்களின் தொகுப்பே உறுப்புக்கள். உறுப்புக்களின் தொகுப்பே உடல். இதுல ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை என்ற 5 தன்மைகளில் வெளிப்பட்ட அறிவு, அது நுண்ணுயிர் முதற்கொண்டு விலங்கினங்கள், பறவைகள் வரைக்கும் பல லட்சக்கணக்கான ஜீவராசிகளாக உயிர்த்திருக்கின்றன. இவற்றிலே ஒரு காலகட்டத்திலே ஒரு மனித இனம் தோன்றுகிறது. அதனுடைய சிறப்பு என்ன? இயற்கை ரகசியங்களையும் இறை தத்துவத்தையும் தேவ நீதியையும் புரிந்து பயன் கொள்ளுகின்ற பகுத்து அறியும் திறம் படைத்த ஜீவன். மனிதனுக்கு பிறகு எதுவும் வரல, வருவதற்கான தேவையும் இல்லை. அதனால் பிரபஞ்ச வரலாற்றின்
அறிவின் பயணத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதம். அதனால் ஒவ்வொரு மனிதனும் a sample of the universe, பிரபஞ்சத்தின் பிரதிநிதி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பிரபஞ்சமே அடங்கியிருக்கும். யார் உணர முடியும்? கீதையிலே ஒரு ஸ்லோகம் உண்டு. உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கடந்து போயின அர்ஜுனா, அவற்றையெல்லாம் நான் அறிகிறேன், நீ அறிய மாட்டாய். அறிந்தவர் ஞானிகள், தெய்வ பிறவிகள். அறியாதவர்கள் சாதாரண உடல் சார்ந்த வாழ்க்கை வாழ்கின்ற மனிதர்கள். இவ்வளவுதான் பிரிவினை. இந்த மனித உடல் அமைப்பு 3 அல்லவா? காசல், ஆஸ்ட்ரல், பிசிக்கல். இந்த 3க்கும் மையமாக அமைந்ததுதான் ஜீவாந்த கருமையம் பிளஸ் அனுபவங்கள், ஆத்மா. அப்போ உடலின் மைய புள்ளி ஆத்மா, அதே மூல ஆதாரம் என்று தவத்திலே குறிப்பிடுவார்கள். தாய் தந்தை இருவரின் உடல்களிலிருந்து வெளிப்படுகின்ற உயிர் சக்தி, அது காந்தலைகளாக அந்த முன்பகுதி பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் சொல்றாங்க பாருங்க, அது வேல் போல இருக்கும். கூப்பிய கைகளை போல ஒரு பகுதி, அது முன்னோக்கி உந்து செல்வதற்கான அசைவை ஏற்படுத்தக்கூடிய வால் பகுதி. இதுதான் இந்து தத்துவத்திலே வேல் கொடுக்கப்பட்டது. சக்திக்கும் வேல் உண்டு, சக்தி வேல். முருகனிடத்திலேயும் வேல் உண்டு. இப்படி அமைந்ததற்கான காரணம் என்ன என்றால், அந்த உயிர் ஆற்றலும் காந்தாற்றலுமே பயணிக்கக்கூடிய திறம் வாய்ந்தவை என்பதனால் சக்தி வழிபாடு அம்மன் தத்துவமாக உயிர், காந்த தத்துவமாக முருக கடவுள். 2 பேருக்கும் வேல் உண்டு. இப்படி தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வருகிறோம். இந்த தழைத்தல் எப்படி நிகழ்கிறது? முதல்ல தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து, பிறகு தழைத்து உடலாகி உலகில் வருகிறோம். இப்போ சேர்ந்த போது நிகழ்ந்தது என்ன? சில பேருக்கு, சில தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தத்திலேயே கருவாயிடும். சரியா 270 நாள்ல குழந்தை பிறந்துடும். சில பேருக்கு 3-4 மாதங்கள் அப்படி சாதாரணமாக, சில பேருக்கு 10-15 ஆண்டுகள் கழித்து கூட கருவாகும். எது இதை நிச்சயிக்கிறது? கண்ணசன் அழகா சொல்லுவார், கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே, ஓகே, 7 ஒருவன் 70 ஒருவன், சாவது எப்படி, செல்வது எவ்விடம், அறிந்தது எப்படி, அறிந்தவர் யார்? தெரிகின்ற வரைக்கும் நீ இறைவனை நம்பு. அழகா ஒரு குறிப்பு வச்சுட்டார். தெரிகின்ற வரைக்கும் இறைவனை நம்பு, தெரிந்த பிறகு அது நீயே முடிவு பண்ணிக்கலாம், நம்புறதா வேண்டாமான்னு. அதாவது இறைவனை உண்டு என்று நம்புவதற்கும் இல்லை என்று மறுப்பதற்கும் பெரிய அறிவு தேவையில்லை. கிளிப்பிள்ளை அறிவு இருந்தா போதும். சொல்வதை திரும்ப சொல்லுகின்ற கிளிப்பிள்ளை அறிவு இருந்தா போதும். இன்றைக்கு உலக மக்கள் எல்லாம் இந்த கேட்டகரி தான். கிளிப்பிள்ளை அறிவு வைத்துக் கொண்டுதான் கடவுள் வழிபாடு நடக்குது. கடவுள் மறுப்பும் பேசப்படுகிறது. ஆனால் இறைவன் உண்டு என்றால் எப்படி என்று விளக்குவதற்கும், இல்லை என்றால் எப்படி என்று மறுப்பதற்கும் தெளிந்த அறிவும் சுய அனுபவமும் வேணும்.
அப்ப எந்த இடத்துல தெய்வம் உண்டு, எந்த இடத்துல இல்லை? ரெண்டு பேசின பாருங்க, உணர்கின்ற தெய்வம், உணர முடியாத தெய்வம் என்று. அதுபோல எப்படி தெய்வம் இல்லை, எப்படி தெய்வம் உண்டு என்பதையும் விளக்கி சொல்ல முடியும். இப்படி தாய் தந்தையின் சேர்க்கை, ஆண் உயிருக்கு நாம் பார்த்தோம் வேல் போன்ற அமைப்பு. அந்த முன் நுனி பகுதி பக்கத்துல ஒரு பிளாக் டாட் இருக்கும். நம்ம விஞ்ஞானத்துல பயாலஜி சப்ஜெக்ட்ல பார்க்கலாம். அந்த பிளாக் டாட் என்பது என்ன? அதான் காந்த கருமையம். தந்தையின் உடலில் இருந்து அவரோடு சேர்த்து 7 தலைமுறைகள் வரைக்கும் பெற்ற எல்லா அனுபவங்களின் தொகுப்பின் ஒரு பிரதியாக, ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக அந்த உயிரின் முன்பகுதியிலே காந்த களமாக இருக்கும். இதை கொண்டு சேர்க்கின்ற வேலைதான் உயிர். அந்த உயிரின் அசைவே வால் பகுதியுடைய அசைவு. உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்து வந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன். அது பிரசவம். இப்போ உள்ளே போகிற போது அங்க ஏற்கனவே ஒரு கருமுட்டை தயாராக இருக்கும். மாதம் ஒரு முட்டை விகிதம் தயாராகி ஒவ்வொரு முட்டையாக வெளிப்படும். கண்ணசுரை ஒரு பாடல்ல, மணி கொண்ட சரம் ஒன்று அனல் கொண்டு வெடிக்கும், மணி கொண்ட சரம் ஒன்று அனல் கொண்டு வெடிக்கும். என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணின் கரு பை, யூட்ரஸ் பேக், அதுல ஒரு கொத்து போல, ஒரு சரம் போல இருக்கும் முட்டைகளுடைய வரிசை. அத மாதம் ஒரு முட்டை வெளிப்பட்டு அடுத்த சந்ததி கருவாவதற்கு தயாராக இருக்கும். கரு ஆகவில்லை என்றால் அது வெளியேற அடுத்த முட்டை தயாராகும். இப்படி மணி கொண்ட சரம் ஒன்றில் அனல் கொண்டு வெடிக்கும், துணை கொள்ள அவனின்றி தனியாக தவிக்கும், துயிலாத பெண்மைக்கு ஏன் இந்த மயக்கம்? ஒரு பெண் தூங்கலாம், ஆனா அந்த கருமுட்டை தூங்குவதில்லை. அது ஒரு ஒரு சந்ததியை சேர்க்கைக்கு தயாராக இருக்கும். அதனாலதான் 16-17 வயசு பெண்கள் ஏன் ஈஸியா ஏமாந்து போறாங்க அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க, வயசு கோளாறும்பாங்க. எப்படி கோளாறு வரும்? இந்த தாக்கம் தான். எனவே இந்த சேர்க்கை நிகழ்கின்ற போது அந்த மனைவியின் அவரோடு சேர்த்து 7 தலைமுறை அனுபவங்கள் அதெல்லாம் அங்க கருமுட்டையில ஒரு காப்பியா இருக்கும். இங்க கணவனுடைய உடையிலிருந்து போகக்கூடிய அணுக்களிலையும் ஒரு காப்பி போகும். இந்த இரண்டும் இணைகின்ற போது உருவாவது காந்த உடல், காரண சரீரம் சொல்லுவாங்க, காசல் பாடி. இதுதான் ஆத்மா. இப்ப ஆத்மா எங்கே பிறக்கிறது யாரா கேள்வி கேட்டா, நீங்க கீதை உபன்யாசம் நடக்கும். எனக்கு தெரிந்து 700 ஸ்லோகங்களுக்கும் விளக்கம் சொல்லி முடித்ததாக பார்த்தது இல்லை. ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு தலைப்பை வச்சு பேசுவாங்க. எந்த தலைப்பை பேசினாலும் ஜீவாத்மா பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா 3/4 மணி நேரத்தை ஓட்டிடுவாங்க அதுலயே. அப்புறம் அதுல உள்ள 4 ஸ்லோகங்களை பேசி அதுக்கு ஒரு கதையை சொல்லி முடிச்சிருவாங்க. பகவத்கீதையில எந்த சாப்டர் என்ன டாபிக் டீல் பண்ணுதுன்றதே பல பேருக்கு தெரியாது. ஆனா உபன்யாசம் பண்ணுவாங்க. ஆனா இவ்வளவு படிச்சிருக்கீங்களே,
ஆத்மானா என்ன சொல்லுங்கோ. ஆத்மா அது அழிவில்லாதது. சரி, அப்புறம் அது யமலோகத்துல போய் சொர்க்க நரகத்துக்கு போய் தண்டனை வைக்கும். பிறக்கும்போது பிரம்மா எழுதுவார் தலையில. இது யாரா நம்புவாங்களா? ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இல்ல இன்னைக்கு உள்ள விஞ்ஞான அறிவில் இது யார நம்புவாங்களா? திருமணம் ஆகின்ற வரைக்கும் எந்த ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் நம்ப மாட்டாங்க. திருமணம் ஆன பிறகு நம்பிக்கை எப்படி வருமோ தெரியாது. மனைவி கூட்டிட்டு கோயிலுக்கு போவான், அவ்வளவுதான். அப்ப எது சொன்னாலும் ஓகே தான். அது வரைக்கும் சொன்னா அது எப்படி அப்படின்னு அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணுவான். மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஆர்கியூ பண்ண முடியாது இல்லை. ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், வேத்திரிய தத்துவத்தை பேசுபவர்களுக்கு ஆத்மா பரமாத்மா என்றால் என்ன என்பதை தெளிவாக விளக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானபூர்வமான ஒரு விளக்கம் தெரிந்திருக்க வேண்டும். விளக்கினேன் விளங்கியே என்று மகிழ்ச்சி சொன்னார் இல்லையா? அது போல வேதத்தில தத்துவத்தை விளக்குகின்ற போது விளங்கி விளக்க வேண்டும். இப்போ ஆத்மா என்பது எப்போ உருவாகுதுங்க? ஒரு தாய் தந்தையின் 7 பிறவிகளின் அனுபவங்களுடைய தொகுப்போடு ஆண் பெண் உயிர் சேர்க்கை நிகழ்கின்ற போது அதற்கு அந்த சேர்க்கைக்கு ஆத்மா ஜீவாத்மா என்று பெயர். எங்கிருந்து வந்தது? ஒன்றில் ஒன்றாக உருவானது, ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது. ஒன்றை ஒன்று பகைத்தால் உயிரேது? கணவன் உயிரணுக்கும் மனைவியுடைய கருமுட்டைக்கும் பொருந்தவில்லை என்றால் குழந்தை பிறக்காதே. ஒன்றை ஒன்று பகைத்தால் உயிரேது? எனவே அந்த இரண்டின் இணைப்பு அதான் ஆத்மாவின் பிறப்பு. இது எங்கோ இருந்து வரல, ஒரு மூலத்தில் இருந்தே வருகிறது. தாய் தந்தை என்ற மூலத்தில் இருந்தே வருகிறது. இவர்கள் எங்க இருந்து வந்தது? அவங்க தாய் தந்தை மூலத்திலிருந்து வந்தது. இப்படியே போனால் முதல் ஆத்மா எங்கே தோன்றியது? நுண் உயிர் தோன்றிய போது புதிதாக உருவான காந்த கருமையம், அதிலே அந்த உயிர் பெற்ற அனுபவம் ஒரு சுகம், அந்த இன்பம் என்ற பதிவு உள்ளே போய் காந்த கருமையத்தோடு ஐக்கியமானது. அதனால் அதில இருந்து அதுக்கு ஆத்மா என்று பெயர். மனிதனுக்கு மட்டும் ஆத்மா கிடையாது, எல்லா ஜீவன்களுக்கும் ஆத்மா உண்டு. இதை ஒத்துக்கிறாங்க இந்த உபன்யாசகர்கள், இதை ஒத்துக்கிறாங்க. ஏன்னா யாராவது எப்படி ஜனத்தொகை அதிகமாகுதுன்னு சொன்னா, இந்த ஆடு மாடு நாய் எல்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு பக்குவம் ஆயிடுச்சுன்னா மனுஷனா பிறக்கொண்டுருவாங்க. சரி, மனுஷனா பிறந்தவன் பக்குவம் இல்லாம வாழ்ந்துட்டா மீண்டும் நாயா பிறந்துருவான். இதுல எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, இந்த கருத்தை பேசுபவரும் அங்கே அமர்ந்து கேட்கின்ற 500 பேர்களும் ஒரு மனித தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான் என்பதை மறந்தது ஏன்? யாராவது நாய்க்கு குழந்தைக்கு பிறந்தாங்களா? எல்லாம் தாய் தந்தை, மனித தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தானே. யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்றாங்களே. இப்ப அங்கிருந்து வருது அப்படின்னா, இப்ப இயேசு பிரான் கன்னி மேரிக்கு கருவனா இருப்பாருங்க.
இல்ல சூரிய பகவான் குந்தி தேவிக்கு கருவனா இருப்பாருங்க. அப்படி ஒவ்வொரு பெண்ணும் குழந்தை பெற்றுக்க வேண்டியதானே. எதுக்கு திருமணம் தாம்பத்தியம் இல்லையா? எங்கே இடிக்குது? அதுதான் பக்தி மார்க்கம். வெறும் நம்பிக்கையை வைத்து மக்களை ஏமாற்றுகின்ற மார்க்கம். ஆனா இது அப்படி இல்லை. இது அறிவு மார்க்கம். ஏன் எப்படி என்ற கேள்விகளோடு அறிவுபூர்வமான ஆதாரபூர்வமான விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை தரக்கூடியது அறிவு மார்க்கம். இதுல தெளிவு பிறக்கும், ஒழுக்கம் பிறக்கும். பக்தியில் ஒழுக்கம் பிறக்காது. சில பேருக்கு தான் இருக்கும். பல பக்தர்கள்கிட்ட ஒழுக்கம் கிடையாது. ஆனா அறிவு மார்க்கத்தில் ஒழுக்கம் வந்துடும். ஏன்? ஆத்மா ஆத்மாவினுடைய வினை விளைவே கர்ம பலனே வாழ்க்கை. இல்ல பாவம் இருந்தால் துன்பம் வரும் என்ற பயம் வந்து விட்டால் அப்புறம் எப்படி தப்பு பண்ணுவாங்க? ஒழுக்கம் தானே வந்துவிடும். எனவே அறிவு மார்க்கத்தில் தான் ஒழுக்கம் பிறக்குமே தவிர பக்தி மார்க்கத்தில் பிறக்கவில்லை என்பது சில ஆயிரம் ஆண்டு அனுபவங்கள், வரலாற்று உண்மைகள். யாரும் மறுக்க முடியாது. விதண்டாவாதம் பண்ணலாம், விதண்டாவாதம் பண்ணலாம், ஆனா மறுக்க முடியாது. எனவே தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து, சரி சேர்ந்தது அப்படியே இருக்குதா? அது காந்த கருமயம் ஆத்மா. இந்த ஆத்மாவிலே 2 தலைமுறைகள். அம்மா பக்கம் 7, அப்பா பக்கம் 7, 14 தலைமுறைகள். இதுல இந்த மொத்த அனுபவங்களிலே லேட்டன்ட் பேட்டன்ட், எழுச்சி பெற்ற பதிவுகள், அடக்கம் பெற்றிருக்கின்ற பதிவுகள் என்று 2 வகை இருக்குங்க. அந்த எழுச்சி பெற்ற பதிவுகளே 7 சம்பத்துக்களை நிச்சயிக்கின்ற பதிவுகளாக மாறும். எழுச்சி பெற்ற நிலையிலே அமையும். அதெல்லாம் அந்த ஆத்மா வாழ்ந்து முடிக்கிற காலத்துக்குள்ள செயல்பட்டு விடும். அவனும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, தானா வந்து சேர்ந்துடும் எல்லாமே. அடக்கம் பெற்றிருக்கின்ற பதிவுகள் இந்த குழந்தை பிறக்குதே, இந்த ஆத்மாவுடைய வாழ்க்கையில வெளிப்படாது. இதுக்கு பருவத்திலே ஒரு சந்ததி பிறக்கும் இல்லையா? அதன் வாழ்க்கையில வெளிப்படலாம், அல்லது அடுத்த தலைமுறைகளில வெளிப்படலாம். எப்படி என்றாலும் 7 தலைமுறைகளுக்குள் வெளிப்பட்டே தீரும். இது விஞ்ஞானம் நிரூபித்த உண்மை. தத்துவத்துல 7 தலைமுறை பேசினவங்க எத்தனை பேர்? ராமாயணத்துல பேசல, மகாபாரதம் பேசல, வேதங்கள் சொல்லியிருக்கா தெரியாது, எந்த உபநிஷத்தும் சொன்னதாக தெரியல. யார் சொல்லியிருக்காங்க? வள்ளுவர் தான் முதல் அறிவிக்கிறார். 7 பிறப்பும் தீயவை தேண்டா, பழிப்பிறங்கா பண்புடைய மக்கட்பெறின். 7 பிறவிகளிலேயும் பழிச்செயல்களுக்கு பயப்படுகின்ற, வெட்கப்படுகின்ற சந்ததியாகவே வாழ்ந்து விட்டால் 8வது தலைமுறையிலிருந்து அந்த மனிதனை, அந்த சந்ததியை எந்த துன்பம் நெருங்க முடியாது. இயற்கையே அவனுக்கு பாதுகாப்பாக அமைந்துவிடும். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகல நேர பெற. ஒரு ஆத்மாவில தூய்மை பெற்று விட்டால்
அதுவே அவனுக்கு சகல பாதுகாப்பு. அனைத்து அரண் ஆகல நிரப்பர். அரண்னா பாதுகாப்பு. அரண்மனை சொல்றோம் இல்லையா, அகழி. எந்த பாதுகாப்பு சாதனங்களும் வசதிகளும் அவனுக்கு தேவையில்லை. அறமே அவனை சூழ்ந்து காக்கும். அதை அடுத்து மகர்ஷி 7 தலைமுறை பேசுறாங்க. விஞ்ஞானமும் பேசுகிறது. எப்படி 1970களிலே இந்தியாவில் பருத்தி நூல் ஹை குவாலிட்டி கிடையாதுங்க. அந்த ஸ்டாப்னு சொல்லுவாங்க, அந்த பருத்து நம்ம எடுத்த நூல் எடுக்கிறோம் இல்லையா, அது நீளமா இருக்கணும். அப்பதான் நெசவு செய்வதற்கு அது உறுதியானிக்கும் சௌகரியமா இருக்கும். குட்டை நூல் இருந்தால் பயனாகாது. அப்ப இந்த லாங் ஸ்டாப்பிள் உள்ள நூல் பருத்தி செடி நம்ம நாட்டில் இல்லை. என்ன செஞ்சாங்க, எகிப்து தானே மான்செஸ்டர், அங்கதான் பருத்தி உயர்ந்த தரமாக இருக்கும். அங்கே இருந்து பருத்தி வரவழைத்து அந்த உயர்ந்த ரகத்தோடு, இந்தியாவில் உள்ள உயர்ந்த ரகத்தோடு கிராஸ் பிரீடிங் பதியன் போடுறாங்க. அதுல வந்தது முதல் தலைமுறை, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அதனுடைய விளைச்சல் பார்க்கிற போது இந்திய மண்ணில் வளரத்தக்கதாகவும், ஏன்னா எகிப்தினுடைய கிளைமேட் வேற, சாயில் கண்டிஷன் வேற. அப்படியே கொண்டு நீங்க வச்சீங்கன்னா செடி வளராது, பட்டு போகும். அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அதை தரமாற்றம் செய்யணும். அதான் கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி. இப்ப முதல் தலைமுறை வந்தது. அது இந்திய மண்ணிலே வாழத்தக்கதாகவும், அதே சமயத்தில் மற்ற எந்த ரகத்தை விட சற்றே அதிக மகசூல், தரமான மகசூல் தரக்கூடியதாகவும் அமைந்தது. ஒரு 10% வச்சுங்களேன் இம்ப்ரூவ்மெண்ட். இப்ப இதை மீண்டும் எகிப்து சைடு 2வது கிராசிங் பண்ணும். அப்ப 10, 20 ஆகுது, வளர்ச்சி பெறுகிறது. அதை மட்டும் மீண்டும் எகிப்து சைடு 3வது ஜெனரேஷன், இன்னும் வளர்ச்சி 4, 5, 6, 7 வரைக்கும் வளர்ச்சி. 7க்கு பிறகு எத்தனை பதியன் போட்டாலும் ஸ்டேபிள் கேரக்டர் கிடையாது, வித்துத்தன்மையும் கிடையாது. அப்ப 7ஓடு நின்று போனது ஏன்? எகிப்து செடிக்கு சரீரம் சமமாக 100% பலன் எட்ட முடியவில்லை. ஒரு 75-80% தான் கிடைத்தது. ஓகே, பெட்டர் தேன் நத்திங். ஸோ இருந்த அளவுக்கு இது 80% உயர்வு என்பது பெருசு தானே. இப்போ 7ஓடு நின்று போனது ஏன் என்றால், இதற்கும் விளக்கம் இருக்கு. சுத்த வெளி அறிவு நம்பர் 1, அதன் இயக்கத்தில் வந்த விளைவு காந்தம் நம்பர் 2, இவற்றின் சேர்க்கையிலே வந்தது பஞ்சபோதங்கள் 5, 2, 5, 7. இவ்வளவுதான். 7 ஸ்வரங்கள், 7 நிறங்கள், எத்தனை 7 வருமோ அத்தனை 7 வச்சுக்கோங்க. இதுதான் 7னுடைய சரித்திரம். இப்படி 7 தலைமுறை அமைந்ததற்கான காரணம் இது. அதனால் இந்த 7 தலைமுறைகளிலேயும் ஒழுக்கத்தை மட்டுமே உறுதியாக பின்பற்றிவிட்டால், தவறு என்பதற்கே வெட்கப்படக்கூடிய வகையில வாழ்ந்து விட்டால், 8வது தலைமுறை கிருஷ்ண பரமாத்மா மாதிரி, வேதத்ரி மகர்ஷி மாதிரி தூய்மையான ஆத்மாவாக பிறக்கும். தெய்வீகமான நடமாடும் தெய்வமாக பிறப்பார்கள். அவர்களுக்கு பேர் என்ன? அவதார புருஷர்கள். புருஷ என்றால் இறைநிலை, பேரறிவு. அந்த பேரறிவு அதே தன்மை அடைகின்ற போது அந்த மனிதனை அவதார புருஷர் என்று சொல்வாங்க.
நடமாடும் தெய்வங்கள். இப்படி 7 தலைமுறைக்குள் அந்த எழுச்சி பெற்ற பதிவினுடைய விளைவு தாக்கத்தை தந்தே தீரும். அடக்கம் பெற்ற பதிவுகள் இங்க எழுச்சி பெறாது. அடுத்த தலைமை இது மொத்தம் 7 தலைமுறை. சோ லேட்டன்ட் பேட்டன்ட் தன்மைகள். இதுல ஏன் எழுச்சி பெறுகிறது? அடுத்த கேள்வி. ஒரு சிலது மட்டும் ஏன் எழுச்சி பெறணும் என்றால், தாய் தந்தையின் அனுபவங்கள், அன்றைய மனநிலை, அன்றைய உணவு, அதனுடைய தன்மை, அன்றைக்கு நவ கோள்களுடைய பொசிஷன், எந்தெந்த கோள் எங்கெங்க இருக்கிறது, இவை அனைத்திற்கும் மேலாக அன்றைக்கு என்ன நட்சத்திரம், அதான் மிக முக்கியம். ஒரு குழந்தையுடைய நட்சத்திரம் மிக முக்கியமானது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று அற்புதமாக கணித்தவர்கள் நம்முடைய நடமாடும் தெய்வங்களாக வாழ்ந்து மறைந்த ஞானிகள். அவங்க தான் ஜோதிட சாஸ்திரம் எழுதிச்சாங்க. எப்படி எழுதிருக்கணும்? அதனால் இந்த 27 நட்சத்திர தொகுதிகள் தான் உயிரினங்கள் தோன்றுவதற்கே ஆதாரம் என்பதை சென்ற வாரம் பார்த்தோம், இப்போ சொன்னோம். அதனுடைய ரசாயன தன்மைகளே நம்மிடத்திலே குணங்களாக வெளிப்படுகின்றன. இப்போ சில ரசாயனங்கள் நம்முடைய உடலிலே சரியா சுரக்கலைன்னு சொன்னா பய உணர்வு எல்லாம் வருது இல்லையா? அப்போ அந்த ரசாயனத்திற்கு நம்ம ஒரு மாத்திரை போட்டால் சரியா போகுது இல்லையா? அப்போ ரசாயனங்கள் நம்முடைய குணங்களையாகவும் வெளிப்படும். அதனால் நட்சத்திரங்களிலிருந்து வருகின்ற அலைகள் நம்முடைய குணங்களை நிச்சயிக்கின்றன. இப்படி எல்லாம் சேரும், சேர்ந்துதான் ஒரு பிறப்பாக வருகிறோம். சரி, இதோட முடிஞ்சு போச்சா கதை என்றால், இதுக்கு மேலதான ஆரம்பமே. கருவுற்ற பிறகு அடுத்தது தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். தழைத்தல் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்றால், ஒவ்வொரு காந்த துகளிலும் ஏற்படுகின்ற வளர்ச்சி. இப்போ ஒரு செடியை பார்க்கிறோம், சாயந்தரம் பார்த்ததை விட காலையில பார்க்கிற போது வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். நேற்று மொட்டா இருந்தது, இன்னைக்கு பெரிய மொட்டா வளர்ந்திருக்கும். நேற்றைக்கு முதிர்ந்த லேசா பழுத்த இலைகள் இன்றைக்கு பழுத்து உதிர்ந்திருக்கும். அது மட்டுமா, ஒவ்வொரு கிளையிலையும் வளர்ச்சி இருக்கும். உச்சியில் ஒரு புதிய தளிர் தோண்டி இருக்கும். இவ்வளவும் பார்த்துட்டோம். சரி, நாம் கண்களால் பார்க்க முடியாத மண்ணுக்குள் இருக்கின்ற வேர்கள் வளர்ந்திருக்குமா? வளர்ந்திருக்காதா? ஆணிவேர் இன்னும் ஒரு மைக்ரோ எம்எம் வளர்ந்திருக்கும், பூமிக்குள்ள போயிருக்கும். சல்லி வேர்கள் அதுவும் வளர்ந்திருக்கும். அப்ப இந்த அணுவில் வளர்ச்சி இல்லை என்று மறுக்க முடியாத அளவுக்கு எல்லா திசுக்களிலும் ஏற்படுகின்ற வளர்ச்சிக்குத்தான் தழைத்தல் என்ற சொல். அப்ப தழைத்து ஒரு உடலாகி. சரி, உடல் மட்டும்தான் ஆகுதா? அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நாம் சொத்தாச்சு. சரி, இந்த பதிவுகள் கருவுறுதலோடு முடிந்து போனதா என்றால், தாயின் வயிற்றில் வளர்கின்ற காலம் முழுவதுமே அதனுடைய கற்றல். என்னெல்லாம் அம்மா செய்யறாங்களோ,
தாயின் மூளை வழியாக அந்த கருவுக்குள்ளேயும் பதிவாகும். இதைத்தான் 2 புராண கதைகள் மூலமாக நம்முடைய நடமாடும் தெய்வங்கள் சொல்லி சென்றார்கள். ஒன்று நரசிம்ம அவதாரம், இன்னொன்று அபிமன்யு. இப்ப நரசிம்ம அவதாரம் மிக அற்புதமான ஒரு, என்ன சொல்வது, ஒரு புராண கதை என்றாலும் அறிவியல் உண்மை கலந்த ஒரு கதை. என்ன சொல்றாங்க பாருங்களேன். ஒரு பெண் கருவுற்றால் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை வகுத்து தந்தது இந்திய தத்துவங்கள் தான். வேற எந்த தத்துவம் கிடையாது உலகத்துல. ஏன் தமிழ் 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 அடிச்சுக்கிறோம்? அர்த்தம் புரியாதவன் பாலிடிக்ஸ் பண்றான். ஆனா ஏன் அது அவசியம் என்றால், தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் தான் வாழ்க்கையின் ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மற்ற எந்த மதத்தை காட்டிலும் இந்து சமயத்திலே தான் இயற்கை ரகசியங்கள் இருக்கின்றன. என்ன சொல்ற பாருங்க. ஹிரண்யன் சக்கரவர்த்தி மனைவி ரேணுகா தேவி கருவுற்றால். ஹிரண்யன் சொல்றான், இனி நீங்க அரண்மனை இருக்கக்கூடாது. ஏன்? இது அரசியல், பல பிரச்சனைகள், அது இதெல்லாம் வரும். இங்க எல்லாம் உணர்ச்சி வயப்பட்ட ஒரு அலைக்களம். கோட்டை கொத்தளம், படைத்தளங்கள், ஆயுதங்கள், பிரச்சனைகள், அரசியல், போட்டி, பொறாமை எல்லாம் கலந்த ஒரு அலைக்களம். இங்க ஒரு குழந்தை வளர்ந்தால் அது சரியா இருக்காது. இதெல்லாம் அவன் பேசல, இது வேதத்தரித்தை வச்சு நான் சொல்றேன். அவன் சொல்றது இங்க இருக்கக்கூடாது, அவ்வளவு மட்டும்தான். காரணம் என்னன்றதை நான் விளக்கினேன். சரி, எங்க இருக்கிறது பின்ன? உனக்கென்று தனியாக ஒரு நந்தவனத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். நந்தவனம் எந்த விதமான தீய பதிவுகளும் இல்லாத ஒரு தூய்மையான காந்தக்களம். கோவிலின் கருவறை போல, ஒரு அறிவு திருக்கோவிலை போல ஒரு தூய்மையான காந்த அலைக்களம் உள்ள இடம் நந்தவனம். சரி, அங்க தனியா இருக்க முடியுமா? சரி, யாரை வைக்கலாம்? ஒன்னும் ரேணுகா தேவியே அம்மா போகணும், அல்லது அந்த அம்மாவுடைய நெருங்கிய தோழி இருப்பாங்க அரண்மனையில, அவங்க கூட போகலாம். இல்ல உடன்பிறப்பு யாரோ இருந்தா அக்காவோ தங்கச்சியோ கூட இருக்கலாம். இதுல யாரையும் துணை வைக்கல. என்ன சொல்றான் இரண்யன், உனக்கு துணையாக நாரதரை அனுப்பி வைக்கிறேன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் எந்த உபன்யாசகரும் இதை பத்தி யோசிக்கவே இல்லைங்க. ஆனா ஒரு கருவுற்ற பெண்ணுக்கு ஒரு முன்பின் தெரியாத ஆம்பளையா கொண்டு போய் துணை வைப்பீங்க? கணவனே கூட இருக்கிறது மறுக்கப்படுகிறது சில சமயங்கள்ல. அப்படி இருக்கிற போது முன்பின் தெரியாத ஒரு ஆணை கொண்டு போய் தனியா ஒரு பெண்ணை வச்சு கூட வைப்பா, காவலுக்கு வைப்பானா? கொஞ்சமாவது அறிவு வச்சு யோசிச்சு பார்த்துருக்க வேண்டாம்? அப்ப என்ன பொருள்? ரதன், அதிரதன், மகாரதன், தசரதன், ஜெயத்ரதன், பரதன், பகீரதன், நாரதன். 8 வார்த்தைகள். 8 வார்த்தைகள். ரதம் என்பது உடல். இந்த உடலை இயக்குகின்ற ரதன் சாரதி, மனசு. இந்த மனம் பல எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்போ என்ன சொல்றாங்க தனுர்வேதத்துல, 1000 வில்லாளிகளை நிர்வாகம் பண்ணக்கூடியவன் மகாரதன். அதுல பாதி அதிரதன். அதாவது 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ இருப்பார், யாரோ வருவார், யாரோ போவார், வருவதும் போவதும் தெரியாது.
அப்ப மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எண்ணிக்கையை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை மிக்கவனாக இருக்க வேண்டும். அந்த வலிமையை கொண்டு சீர்தூக்கி பார்த்தால் அது 10 குணங்களிலே அடங்கும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்த்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அதிகார போதை. 10 தீய குணங்களில் அடங்கும். இந்த 10 தீய குணங்களை வென்றவன் தசரதன். தோற்று போனவன், அவில சிக்கிக் கொண்டவன் 10 தலை ராவணன். சரி, இந்த 10 குணங்களை வெல்லக்கூடிய ஆற்றல் அவ்வளவு எளிதா என்றால் அது பகீரத பிரயத்தனம். மிக கடுமையான ஒரு பயிற்சி. பகீரதன் அந்த பயிற்சியின் மூலமாக எண்ணங்களை ஆட்கொண்டவன், தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய, மற்ற நேரங்களில் எண்ணம் அற்றனை இருக்கக்கூடிய மனதை வென்றவன் ஜெயத்ரதன். மனதை வென்று விட்டால் எங்க இருப்போம்? பிரபஞ்சம். பரதன். அந்த பிரபஞ்சத்திலே சஞ்சாரிக்கக்கூடிய, எப்போதும் இறை உணர்வோடு இருக்கக்கூடிய, மனம் என்ற இயக்கத்திற்கே சம்பந்தப்படாத, பதிவுகள் முற்றிலும் நீங்கிய ஒரு தெய்வீகம். அதற்கு எல்லையே கிடையாது. பிரபஞ்சம் என்ற எல்லையே கிடையாது. மேலோகம், பூலோகம், பாதாளம் 3 லோகங்களுக்கும் சஞ்சாரிக்கக்கூடியவன். அவனுக்கு வாகனம் தேவையில்லை. ந ரதன், மனம் அற்றவன், நோ மைண்ட் ஸ்டேட். இப்படி ரதன், அதிரதன், மகாரதன், ஜெயத்ரதன், பகீரதன், பரதன், ஒன்று விட்டு போச்சே, தசரதன், பகீரதன், ஜெயத்ரதன், நாரதன். அப்ப மனதின் பக்குவத்தை, மனம் என்ற நிலையிலிருந்து மனமற்று போன நிலை வரைக்கும் விலக்கி சொல்லக்கூடிய 8 வார்த்தைகள் ரதன் என்று முடியக்கூடிய இந்த 8 வார்த்தைகள். இப்ப நாரதன் யாருங்க? அறிவு. அப்ப ரேணுகாதேவி கருவுற்ற போது யாரை துணை வைத்தான்? ஒரு ஆண்மகனை துணை வைக்கவில்லை, அறிவை துணை வைத்தான். அறிவு எங்க இருக்கு? ரேணுகாதேவிக்கு உள்ளேயே இருக்கு. அப்போ ஒரு பெண் கருவுற்றால் அறிவை துணை கொண்டு கருவை சுமக்க வேண்டும். மகப்பேறு காலம் என்பது வெறும் கர்ப்ப காலம் மட்டுமல்ல, அது ஒரு வேள்வி காலம். ஏனென்றால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே. அன்னை மட்டும் வளர்க்கின்ற காலம் கர்ப்ப காலம். வேற யாரும் உள்ள போக முடியாது. பிரசவமாச்சுன்னா தாத்தா, பாட்டி, அப்பா எல்லாரும் சேர்ந்தானே வளர்க்கிறோம். அப்ப அன்னை மட்டுமே வளர்க்கின்ற காலம் கர்ப்ப காலம். அது ஒரு வேள்வி காலம். இந்த வேள்வி காலத்தை ஒரு வேள்வியாகவே நிகழ்த்தி விட்டால், இந்த வேள்வி காலத்தை ஒரு வேள்வியாக நிகழ்த்தி விட்டால், அந்த குழந்தை எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் தீயது நெருங்கவே முடியாது. தீயவர்கள் நெருங்கவே முடியாது. அப்படி அந்த அறமே பாதுகாப்பாக அமையும். சரி, இப்ப இந்த அறிவு எதை கற்றுத்தந்தது? அறிவை கற்றுத்தந்தது, பேரறிவை கற்றுத்தந்தது. அப்ப தெய்வம்தான் அனைத்திற்கும் மூலம் என்ற அந்த தெய்வீக தத்துவத்தை ரேணுகாதேவி கர்ப்ப காலத்திலேயே நினைப்படுத்திக் கொண்டதால்
அல்லது அதை சார்ந்த புராணங்களையோ தத்துவங்களை கற்றுக்கொண்டதால் உள்ளே இருந்த பிரகலாதன் அதெல்லாம் கேட்டுக்கொண்டே வளர்ந்தான். அப்போ ஒரு பிள்ளையின் பாடம் என்பது மாண்டசோரியிலேயோ எல்கேஜி யூகேஜிலேயோ துவங்குவது இல்லை. அது துவங்கிய இடம் தாயின் கருப்பையிலேயே பாடம் தொடங்கிவிட்டது. ஒரு குழந்தை கற்கின்ற காலம் தாயின் கருப்பையிலேயே தொடங்கிவிடுகிறது. அதான் பிறவி குணங்கள். அப்படி நல்ல பண்புகளையே ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு ஊட்டிவிட்டால் அது பிறந்த பிறகு அதே தன்மைகளில் எழுச்சி பெற்றிருக்கும். தீயவற்றை சிந்திப்பதற்கு கூட நினைக்காதுங்க. தீயவை தீய பயத்தால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு குழந்தையை பெற்றிடக்கூடிய வாய்ப்பு, திறமை இயற்கை பெண்ணிடத்தில் தந்ததனால் தான் ஒரு பெண் வணக்கத்திற்குரியவள். அப்பா வேலை ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். ஆனா அம்மா வேலை 9 மாசம். அப்போ ஒரு வேள்வியாக நிகழ்த்தி விட்டால் அந்த குழந்தைகள் நல்ல குழந்தையாகத்தான் இருக்கும். சரி, இது பெண் மட்டுமே பொறுப்பெடுத்தா போதுமா? அந்த குடும்பத்தார் ஒத்துழைக்க வேண்டாமா? சமுதாயம் அதற்கு துணை நிற்க வேண்டாமா? இதனால் தான் நாம் சமுதாயத்தை பார்க்கிறோம். சமுதாயம் கேடுகட்டு போனால் ஒரு நல்ல குழந்தை பிறப்பது மிக கடினம், மிக கடினம். இன்றைக்கு ஏன் ஒவ்வொரு தலைமுறையும் கீழ் நோக்கியே போகிறது? அறிவு மேல் நோக்கி போகுது, வாழ்க்கை கீழ் நோக்கி போகுது. அறிவு மேல் நோக்கி போவதனால் என்ன பயன்? விஞ்ஞான அறிவு வளர்கிறது, அறிவு திறம், சிந்தனை திறம் வளர்கிறது. ஆனா வாழ்க்கை எங்க போகுது? உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையில வீழ்ந்து போகிறது. அப்ப அறிவின் வளர்ச்சி மேலே இழுக்க, பதிவுகளின் கவர்ச்சி கீழே தள்ள, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை ஒரு திருசங்கு சொர்க்கம். எனவே ஒரு ஆத்மா எங்கே பிறக்கிறது, எப்படி அதனுடைய பண்புகள் வளர்க்கப்படுகின்றன, இதில் தாய் தந்தையுடைய பொறுப்பு என்ன? அதனால தான் ஒரு இல்லறம் நல்லபடி அமையணும்னு சொன்னா அந்த குழந்தைகளின் வளர்ப்பிலேயே அது இணைக்கப்படணும் என்றாங்க நம்முடைய முன்னோர்கள். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின். பாவை நோன்பு பெண்ணுக்கு. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்து ஆண் பிள்ளைகளுக்கு. இந்த இலக்கணத்தின்படியே ஒரு பிள்ளைகள் வளர வேண்டும். அப்பதான் பிரகலாத மாதிரி குழந்தை பிறக்கும். இது கண்டபடி வளர்ந்துட்டு இதுக்கு குழந்தை பிறந்த பிசாசாத்தானே இருக்கும். சனிக்கு சனி பிறக்கும், குருவுக்கு குரு பிறக்கும். பிறந்த பிறகு போய் எனக்கு பிறந்தே சனியனேன்னு சொன்னா அது குட்டி சனிய, நீ பெரிய சனிய, சரியாதானே இருக்கும். எனவே கருமையம், பரமாத்மா, ஜீவாத்மா இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை தடமாறி போகும். என தடம் மாற்றுவதற்கு உலகம் தயாராக இருக்கிறது. எந்தெந்த வகையிலே நம்ம இடத்துல திருட்டு தளங்களை கற்றுக் கொடுக்க முடியுமோ, திருட முடியுமோ, அதுதான் உலகம். நல்லவர்கள் அதிகமாக வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. உலகிலே நல்லவர்கள் அதிகம் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. நல்லவங்க எப்போ மைனாரிட்டி தான், கெட்டவங்க தான் மெஜாரிட்டி.
அப்புறம் அவன் பேசுறதுதான் இந்த தர்மமா இருக்கும். அதனாலதான் கீதை சொல்றது, இவர்கள் அதர்மத்தை தர்மம் என்றே சாதிப்பவர்கள். இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதி கவனிச்சு பாருங்க, அவன் பண்ற அயோக்கியத்தனத்துக்களை எப்படி நியாயத்தை கற்பிக்கிறான்னு. அதர்மத்தை தர்மம் என்றே சாதிப்பவர்கள். இவங்ககிட்ட எப்படி உண்மையான தர்மம் செல்லுபடி ஆகும்? இப்படி கரு என்ற பரம்பொருள் சுத்தவேலி ஆதிசிவம் என்ற தன்மையிலிருந்து சக்தியாக தரம் மாறியதால் எண்ணற்ற சூரியன்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், பிறகு நுண்ணுயிர் முதல் மனிதனம், இப்படி ஆத்மா தோன்றியது நுண் உயிரிலே. அது பல ஜீவராசிகளின் பல தலைமுறைகளின் அனுபவங்களோடு கலந்திருக்கிறது நம்மிடத்திலே. நம்மிடத்திலிருந்து அது ஒரு பிரதியாக அடுத்த சந்ததிக்கு போகும். இப்படி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பது ஆத்மா. அதனால் அதுக்கு அழிவு இல்லை. கீதை என்ன சொல்லுதுங்க? அக்ஷர பிரம்ம யோகம், அழிவில்லாத ஆத்மா, காற்றிலே உலராதது, நெருப்பிலே பொசுங்காதது, நீரிலே நனையாதது, என்றைக்கும் நீடித்து நிலைத்திருப்பது. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. கண்ணாசனுடைய ஆத்மாவுக்கு இப்படி பேரறிவே பிரபஞ்சத்தில், உலகத்தில், ஐம்பூதங்களில் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, தன்மை, துல்லியம், இயக்க சீர்மை எனவும் அதற்கேற்ற விளைவு என்ற கூறுதல் அறமாகவும் வெளிப்படுகிறது. ஜீவன்களிலே அதுவே 5 புலன்களாகவும் ஐவகை சுகங்களாகவும் இவற்றிலே செயலுக்கு தக்க விளைவு என்ற தெய்வ நீதியாகவும் வெளிப்பட்டிருக்கிறது. இப்போ விலங்கினத்திலிருந்து வித்தெடுத்து வந்திருக்கின்றோம். அப்ப நம்ம இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன? எல்லா ஜீவராசிகளின் அனுபவங்கள் நம்மிடத்திலே, மனித இனத்திலே முதல் மனிதன் தோன்றுகின்ற போதே அவனிடத்திலே கருமையத்திலே பதிந்திருக்கின்றன. அப்ப விலங்கிலிருந்து வித்தெடுத்து மனிதனாக வந்தது முதல் படி. பல லட்சம் தலைமுறைகள் கடந்தும் இன்றைக்கும் மனித வாழ்க்கை என்ன? அதே முதல் படிதான். வளர்ச்சியே கிடையாது. வாழ்க்கை முறையிலே, வாழ்க்கை தரத்திலே வளர்ச்சியே கிடையாது. அதே முதல் படியில் தான் இருக்கிறான். பையன் 1 வருஷம் ஃபெயில் ஆகிட்டா பெண்டு நிமித்திடுறான். ஃபெயில் ஆயிட்டியா அப்படின்னு. நீ தலைமுறையா ஃபெயில் ஆயிட்டு இருக்கிறியாப்பா. லட்சம் தலைமுறை ஒரே கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். விலங்கிலிருந்து மனிதனாக பிறந்தோம் என்ற ஒரே கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற. இதிலிருந்து பாஸ் ஆகணும் தோணவே இல்லையே. எப்படி தோணும்? தோண வைக்கணும் இல்ல. அந்த சிந்தனையை அடுத்த அமர்களை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்களமுடன், வாழ்களமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வாழ்கமுடன் ஐயா. ஐயா மிகச்சிறப்பு. ஒரு வார்த்தையிலே சொல்லிக்கிற மிகச்சிறப்பான சிந்தனை ஐயா. மிக தெளிவாக இந்த பரமாத்மா, ஜீவாத்மா இந்த தலைப்பிலே அதை பதிவுகளை பற்றி இவங்களுக்கு விளக்கி இருக்கின்றீர்கள். மிகச்சிறப்பு. அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள்
அல்லது சந்தேகங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் கையெழுத்து கேட்கலாம். ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை உரை. ஆனா எனக்கு சில கேள்விகள் வந்துட்டுது. இப்ப என்ன கேள்வின்ற ஐயா, இப்ப ஒரு ஆத்மா எல்லா புண்ணியமும் செய்து அதாவது கடைசியா பிறக்கிறது மகரிஷி மாதிரி ஒரு பிறப்பில வரும் என்று சொல்றோம். ஆனா அந்த புண்ணிய ஆத்மா செய்தா அது சுத்த வழியோட கலந்துடணுமே, அதையும் திருப்பி பிறப்பெடுக்க வருகுது சுத்த பூமிக்கு. வெளியோடு கலப்போறோம், ஆனா அதுக்கு நீண்ட காலம் ஆகும். அது மட்டுமல்ல, அறிவின் இயல்பே நன்மை செய்வது. அப்போ மற்ற உயிர்கள் துன்பப்படுகின்ற போது அதை நீக்குவதற்கு தன்னுடைய அனுபவத்தை வைத்து அதை சொல்லணும்னு தோணும். அதனால் அந்த புனிதமான ஆத்மாவுடைய ஒரே ஆசை என்னன்னா, இந்த உலகத்தை சீர்படுத்துவதற்கு நம்மாலானது என்ன செய்யலாம் அப்படின்ற எண்ணமாக மறந்து சமுதாயத்திலே மக்கள் மத்தியிலே தன்னுடைய அனுபவங்களை எடுத்து சொல்லி அது ஒரு வழிமுறையை வகுத்து அதை தானும் வாழ்ந்து காட்டி மற்றவருக்கும் போதிக்கக்கூடிய ஒரு குருவாக செயல்படும். அப்போ இந்த தேவை எல்லாம் உலகம் உள்ள அளவுக்கும் தேவைப்படும். அதனால் மகான்களுடைய ஆத்மா வான்காந்த களத்தோடு நின்றுவிடும். சமுதாயத்திற்கு மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையிலே அந்த சிந்தனையிலே உயர்வு பெறுகின்ற போது அதெல்லாம் எடுத்து காட்டக்கூடிய ஒரு குருவாகவே தோன்றா துணையாக இருந்து வழிகாட்டக்கூடிய குருவாகவே இருப்பார்கள். அதனால ஆத்மாக்கள் இந்த குரு ஸ்தானத்தில் வந்த ஆத்மாக்கள் வான்காந்த காலத்திலே நிலைத்திருக்குமே தவிர அது சொத்துவழிக்கு போகாது. சாதாரண மக்கள் அவங்க தொடர்ந்து புவி சார்ந்த புலன் சார்ந்த வாழ்க்கையில் இருப்பாங்களே தவிர இவங்களும் மேல போக முடியாது. இதுக்கு மேலேயும் சில 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பதிவுகள் எல்லாம் விடுபட அந்த காந்த துகள் மட்டும் வேலை போய் எப்படி நம்ம சூரியனுடைய மையத்துல ராகு கேது என்று வெளியே போகுதோ அது போல இந்த பூமியிலிருந்து சூரிய மண்டலத்துக்கு போய் அங்கிருந்து அது வெளியே போயிடும் பிரபஞ்ச காலத்துக்கு. அதுக்கப்புறம் சுத்தரிக்கும் போகும். ஐயா அப்படின்னா இந்த புண்ணிய ஆத்மாக்கள் இந்த பூமியில பிறக்கும் அவைகள் ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்து சின்னதான் வளரலாம். ஆனா அவைகள் வளரும் போதே அவைக்கு இந்த ஏழ்மை மற்றது அப்படி எல்லா மற்ற ஆத்மா துன்பங்கள் எல்லா துன்பங்கள்லயும் அனுபவித்து தானே வளரினம் வளர்ந்து. ஏன்னா தண்ணீர் சீராக இருந்தால்தான் பயிர்கள் வளரும். தண்ணி இல்லாத இடத்துல பயிர் வளருமா? வளராது. அப்ப கண்ணீர் இருக்கின்ற இடத்துலதான் கருத்துக்கள் வெளிப்படும். வாழ்க்கையை சிந்திக்கணும்னு சொன்னா கஷ்டப்பட்டதான் சிந்தனை வரும், சுகத்தில் சிந்தனை வராது. அதான் பைபிள் என்ன சொல்லுதுங்க, ஊசியுடைய முனைக்குள் தாம்பு கயிறு போனாலும் போகுமே தவிர ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு. ஏன்னா வசதியில் உள்ளவன் ஞானம் பெறும்போது மிக கடினம். ஏன் பட்டினத்தார் எல்லாத்தையும் துறந்து விட்டு வந்தார்? துறத்தலில் தான் இறைவனை உணர முடியும், பற்றிலே இறைவனை உணர முடியாது. எல்லா ஞானிகளையுமே அவர் வாழும் காலத்திலே அவையல் ஆக்கள் மேல பெருசா கொண்டாடாமல் அவையல் மறைஞ்ச பிறகுதான் அவையல் பெருசா கொண்டாடினோம். இப்ப புத்தர் எல்லாம் அப்படித்தான் அந்த நேரம் விட்டுட்டு எல்லாருமே அப்படித்தான். இப்ப கண்ணசன் வாழ்ந்த காலத்துல கூத்தாடி குடிகாரன்னாங்க. ஆமா, இன்னைக்கு அவரை போல் கவிஞர் உண்டான்றாங்க. எப்பவுமே இறந்த பிறகுதான் பரமஹம்சர் எல்லாம். வாழ்கின்ற காலத்திலே அடையாளம் காண்பதற்கு அதுக்கு ஒரு புண்ணியம் நம்மகிட்ட இருக்கணும். நல்லவர்களை அடையாளம் காண்பதற்கு நம்மிடத்துல ஒரு புண்ணியம் இருக்கணும். இல்லைன்னா நல்ல வாழ்க்கை துணையை நம்மால புரிஞ்சிக்க முடியாது, நல்ல உறவு நட்பை நம்மால புரிஞ்சிக்க முடியாது.
நல்ல குருவையும் அடையாளம் காண முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் நம்மகிட்ட இருக்கணும். அப்பதான் அதை மதித்து ஏற்றுக்கொள்ள முடியும். நன்றி ஐயா, சிறந்த விளக்கம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து பத்மினி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா பழனிசாமி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாம் சரியாவே நம்மள கவனிக்கல. நானு நல்லா படிக்க வச்சு வளர்த்த ஆளாக்கி நல்லா ஆளாக்கி விட்டேன். நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. நான் போனதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு செய்யல, ஆனா நான் போனதுக்கு அப்புறம் செவத்துக்கு வச்சு படைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செவத்துக்குதான் வச்சு படைப்பாங்க, உணவெல்லாம் விதவிதமா சமைச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் படைக்க மாட்டாங்க. ஏன் படைக்கிறாங்கன்னு பயமுறுத்துறாங்க, பித்ரு தோஷம்னு சொல்லி. அதுவும் பண்ண மாட்டாங்க. அதுதாங்க ஐயா, தோஷம் தோஷம்ன்றாங்க. கரெக்ட் தாங்க ஐயா. அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா. இப்ப நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் சொன்னீங்க இல்லையா? இவ்வளவு முதல் மனிதன் முதல்ல வரும்போதே ஓப்பனிங் பேலன்ஸ். நமக்கு இந்த முதல் மனிதன்ல இருந்து இப்ப தலைமுறையா வந்த சந்ததியர் பண்ண எல்லா விதமான நன்மை தீமையும் நமக்கு பதிஞ்சு அதுவுமே ஓப்பனிங் பேலன்ஸா வருது இல்லைங்களா? ஆமா, கூட்டிட்டே போகும். ஒவ்வொரு ஓப்பனிங் பேலன்ஸ்லயும் நம்ம பிறந்ததே பாவம் ஐயா, துன்பம் அனுபவிக்கதான் வந்தோமா. அதனால்தான் இப்ப பாவிகளை எங்கே வாருங்கள்ன்றாங்க. பிறந்தவன் பாவிதான். அதான் நீங்க சொன்ன மாதிரி துன்பங்கள்லாம் அனுபவிச்சாதான் ஞானமே கிடைக்கும் போது. ஆமா, நீ என்னோட இந்த குட்டி ஞானத்துக்கு நிறைய 30 வருஷம் பட்டிருக்கேன். அது எவ்வளவு கொண்டு வந்தோம் யாருக்குமே தெரியும். அதனாலதான் வேதாத்திரியத்துல கொண்டாந்து விட்டுருக்கு. ஆமா, அது ஏதோ புண்ணியம் இருக்கும் நம்ம கொண்டு இங்க விட்டுருக்கு. இல்லன்னா நமக்கு எங்க கிடைக்க போகுது. ஆமாங்க ஐயா, உண்மையில நம்ம சாதாரணமா இருக்கும்போது தெரு திண்ணையில பாட்டிங்க பேசுவாங்க, வாக்கிங் போறேன்னு தாத்தா எல்லாம் சேர்ந்து ஒன்னா போவாங்க. நமக்கு பாருங்க, வேதாத்திரியத்துல பிள்ளைங்க கவனிக்கல, பக்கத்து எங்கேயும் யாரும் கவனிக்கல, பேசல, போல வரல அப்படின்ற ஒரு குறையெல்லாம் இல்லாம வேதாத்திரியத்துல பாருங்க, பணி ஓய்வுக்கு பிறகும் வேதாத்திரியம் இருந்து நம்மளை எல்லாம் ஒண்ணு சேர்த்திருக்கு. இதுலயே ஒரு பெரிய நிறைவு ஐயா. ஆமா, ஆமாங்க ஐயா. அடுத்து தனாய்யா. ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு சின்ன கேள்வி என்னென்னு சொன்னால், அந்த பதிவுகள், குழந்தைகளின் பதிவுகளை பற்றி சொல்லும்போது, வயிற்றில் இருக்கும்போதே அந்த பதிவுகள் பதிமண்ட மாதிரி ஒரு கதை சொன்னீங்க. அந்த கற்கும் காலம் தாயின் கற்பப்பையில் தொடங்கிவிடுமான்னு சொல்லி, அந்த பிள்ளைகளுக்கு பதிவுகள் 3 வயதில் பின்புதான் பதிவுகள் வரும்னு சொல்லி எங்கேயோ படிக்க மாதிரி ஞாபகம் இருக்கு. அது பிராப்த கர்மா, தன்வினை. அது சரி, ஓகே. தன்வினை ஓப்பனிங் பேலன்ஸ் முன்வினை இருக்கு இல்லையா? ஆமா, அது கருவாபதே. முன்வினையினுடைய தாக்கம் தான் கருவாபதே. ஓகே ஓகே. அப்படிங்க ஐயா, இப்போ 3 வயதிலிருந்து தொடங்குறது அது தன்வினை தான் 3 வயதில் பிறகு தொடங்கும். ஆமா, ரைட்டு. அனுபவங்கள் பதிவேற்படுவது 3 வயதுக்கு பிறகு. புரியுது ஐயா. அப்ப இந்த தாயின் இதெல்லாம் பாரது அது முன்வினை என்று சொல்ல வேணும். அது முன்வினை. ரைட்டு, தட்ஸ் ஃபைன், ரைட். மற்ற ஐயா, இன்னொரு அடுத்த கேள்வி என்று சொன்னால், இந்த ஜீவகாந்த துகள்களின் கூட்டுத்தான் ஜீவகாந்தம். ஜீவகாந்தத்தின் திணிவுதான் உயிர். அப்படி ஜீவகாந்தத்தின் திணிவு உயிர் என்று இருக்கும் பொழுது இந்த அந்த ஜீவகாந்தத்தின் திணிவு மனிதருக்கு மனிதர் வித்தியாசம் இருக்கும். ஆமா, மாதிரி இருக்காது. அப்ப அந்த வாழும் காலம் அந்த திணியை வச்சுத்தான் கணக்கெடுக்கிறதா, தீர்மானிக்கிறதா? எதுங்க? ஒருவர் வாழும் அவருடைய வயசு எவ்வளவு காலம் வாழ்வார் என்பது எல்லாமே பதிவுகளை சார்ந்துதான். ஓகே, பதிவு சார்ந்தது. பிறந்த பிறகு தன்வினையும் அது சேருது இல்லையா? முன்வினை என்ன இருந்தாலும் தன்வினைன்னு ஒன்று இருக்கு இல்லையா?
அப்ப ஐயா அந்த ஜீவாந்த அந்த அந்த கர்ம வினை பயன்படிதான் அந்த ஜீவாந்த திணிவும் வரும் இருக்கும். ஆனா பிறந்த பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலை சிலதெல்லாம் நம்ம கத்துக்கிறோம் இல்லையா? ஆமா. அப்ப அந்த அறிவு நமக்கு துணை செய்யும் இல்லையா? சோ ஓகே. வெறுமனே நீங்க விதிப்படிதான் வாழ்க்கையை நான் பிறந்த போது கொண்டு வந்துட்டேன் சொல்லி சும்மா இருக்க முடியாது ரைட். ஓகே. இல்லையா? ஆமா. புரியுது. சோ அந்த முன்வினைக்கு தகுந்த வாழ்க்கைனாலும் அது சப்ஜெக்ட் டு அமெண்ட்மெண்ட், தன்வினை. ரைட் ரைட். ஓகே. சரி ஐயா, புரியுது ஐயா. இல்லைன்னா இப்ப மாற்றமே வராத. ரைட் சார், புரிஞ்சுது ஐயா. ஓம் ஐயா. நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னால ஆகி போயிடும். ஓம் புரிஞ்சுது ஐயா, புரிஞ்சுது ஐயா. இன்னொரு கல்வி ஐயா, அதாவது வந்து இந்த இறைத்துகளின் கூட்டுத்தான் விண், விண்ணின் கூட்டுத்தான் பஞ்சபூதங்கள். அப்ப இந்த உயிரினங்கள் வருவதற்கு 3 காரணம் சொன்னீங்கள். ஒன்று வந்து இந்த 27 நட்சத்திர கூட்ட தொகுதிகள், மற்றது சூரிய குடும்பத்தில் கோள்களின் வீச்சு, நவகோள்களின் வீச்சு, அது பஞ்சபூத கூட்டில் ஒரு விகிதாசாரம் இருக்க வேண்டும். தெய்வீக கூட்டுன்னு சொன்னீங்க, மகர் சொன்னதாக. ஆமா. இருக்கும் பொழுது இப்ப என்னுடைய கேள்வி என்ன சொன்னா ஐயா, நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் வந்து இது வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சூரிய குடும்பத்தில் உள்ள நட்சத்திரங்களோ இல்லாட்டி அது ஃபுல்லாக? என்னுடைய அனுமானம் என்னன்னா, அது சாமிஜி இருந்த போது கேட்டுக்கொண்ட கேள்வி. ஆனா அது அப்ப எனக்கு தோணலை. அது என்னுடைய அனுபவம் என்னன்னா, இந்த மில்கி வே கேலக்சியில 10,000 கோடி சூரியன்கள் அப்படின்றாங்க சயின்ஸ்ல. ஆமையா. அப்ப இதுலேயே நட்சத்திர தொகுதிகள் இருக்குன்றது என்னுடைய அனுமானம். ஓகே. இது கிட்டத்தட்ட கேள்வி காரணம் என்னையா, அந்த 27 நட்சத்திர நீங்கள் உங்களுடைய சின்ன உரைகளின்படி இந்த நட்சத்திரங்கள் தான் மிகவும் பாகுள்ளாது, எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லித்தான் நான் புரிஞ்சு கொண்டது. ஆமா. இன்னொருத்துல இந்த பிரபஞ்சம் வந்து விரிந்து கொண்டே இருக்கு, அதை வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிற மாதிரியும் ஒரு கருத்து கேள்விப்பட்டேன். அப்படியா? இருக்கு. அது வளர்ந்துட்டு, ஏன்னா ஏத்தோல் தோன்று கொண்டு இருக்கிற போது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மில்கிவே கலர்ச்சியும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களுக்கும் அந்த அதுக்கே வித்தியாசம் வரலாம். எல்லாத்திலும் மாற்றங்கள் நிகழும். அப்ப இல்ல, இந்த கேள்வி என்னன்னு சொன்னா, சாஸ்திரத்தை அவர்கள் அந்த அந்த காலத்துல முனிவர்கள், பெரிய ஞானிகள் எல்லாம் சாஸ்திரத்தை எழுதும் பொழுது அப்பத்தின் நிலையை வச்சுதான் எழுதியிருப்பார்கள். ஆமா. ரைட். அப்ப இப்ப சாஸ்திரம் பார்க்கும் பொழுது பெரும்பாலான சாஸ்திரம் எல்லாம் பழைய புத்தகங்கள், பழைய அதை வச்சுதான் அப்படியே பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படி பொழுது அப்ப சாஸ்திரத்தை கேட்டு கன விஷயங்கள், கணவர் வந்து சாஸ்திரத்தை கேட்டு கன விஷயங்கள் செய்யணும். சரி. அப்படி செய்யும் பொழுது அந்த நிலை வந்து இப்ப மாறி இருக்கும் என்று சொன்னால் இருக்கும். ஆனா இப்ப யார் கண்டுபிடிக்கிற அளவுக்கு யாரும் இல்லையா இப்போ? இல்ல, அதான் அதுபடினால அந்த சாஸ்திரங்களை கேட்டு செய்யறது சரியானதான் என்ற கேள்வி. சாஸ்திரங்கள் என்பது வந்து இப்போ ஜோதிட சாஸ்திரம் இருக்கு, என்னதான் இருந்தாலும் பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு வராதா? சரியா? ரைட். ஏன்னா மாற்றம் நிகழ்கின்ற போது கூட இப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படின்றது மாறிடுமா அதுல அப்படின்னு பாக்குற போது அது ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். அது நம்ம கண்டுபிடிச்சு இதுதான் மாறி போச்சுன்னு சொல்ற அளவுக்கு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு பிரபஞ்ச மாற்றம் என்பது சும்மா அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட் சொன்ன பாருங்க, அது போல மிக நுட்பமான மாற்றங்கள். அந்த துல்லியமா கணக்கெடுக்கிறதுக்கு அவ்வளவு ஈஸியா முடியாது. சரியா ஐயா. இன்னொரு கேள்வி என்று சொன்னால், இந்த இறைத்துகளின் கூட்டுத்தான் விண்ணின் கூட்டு பஞ்சபூதங்கள். சரி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து இந்த விண்ணின் கூட்டு. சரி. ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கோள்கள் எடுத்து பார்த்தால் ஒரு கோள் பெருசா இருக்கு, ஒரு கோள் சின்னனா இருக்குது, அப்படி எப்படிலாம் வித்தியாசமா இருக்கு. தூரம் அதெல்லாம் தூரங்களும் வித்தியாசம் அப்படி இருக்குது. சரி. இந்த விண்ணின் கூட்டணும் பொழுது இப்ப பெரிய கோள்கள் எடுத்தால் அதுல கூடுதலான விண்கள், நம்பர் ஆஃப் விண்கள் வந்து கூட. ஆமா. அதால அது பெருசு, அது பெட்டர் சின்ன, அப்படி அதுக்கிட்ட மாதிரி அப்படியே போய் கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நாங்கள் பஞ்சபூதங்களை பற்றி கதைக்கிறோம். அந்த பஞ்சபூதங்கள் வந்து அது பூமியிலான இருக்குதா இல்லாட்டி எல்லாத்துலயும் இருக்குதா? பஞ்சபூதம் இல்லாத இடமே கிடையாது.
சில அதாவது அந்த விகிதாச்சாரம் பேதப்படும். இப்ப சூரியன் எடுத்தீங்கன்னா அதுல ஹைட்ரோஜன், ஹீலியம், மற்ற வாயு மட்டும்தான் இருக்கு. அப்போ அணு, வாயு அவ்வளவுதான் இருக்கு அதுல. அதுவே நீங்க அடுத்த பிளான்ஸ் வந்தீங்கன்னா அதனுடைய ரசாயனத்தன்மை மாறுது. எனக்கு இல்லையா ஒரு கொள்ள இந்த பஞ்சபூதங்கள் நாங்கள் இப்ப நீர், நிலம், காற்று, வெப்பம், விண், அது பஞ்சபூதங்கள் அஞ்சுமே சேர்ந்துக்கு சொல்ல முடியாது. 5ல் 2 அல்லது 5மே. அப்பையா இந்த பூமியில அந்த 5 இருக்கு. இப்போ விண்வெளி என்பது விண் மட்டும் தானே. யூனிவர்ஸ் அப்படின்றதுல விண் மட்டும் தானே. அதுல அது ஹைட்ரோஜன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சேர்ந்தா தானே அது ஹைட்ரோஜன் ஆகுது. புரியுதா? அப்பதானே காற்று. ஓகே. அப்படி என்னங்க ஐயா இந்த பூமியில தான் அந்த பஞ்சபூதங்கள் 5 இருக்கிறது. அப்படியா? பூமி மட்டும் இல்ல. பூமி மட்டும் இல்ல. ஆமா. எத்தனை எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் இருக்குது. ஆமா. அதுக்குள்ள பூமி மட்டும் தான் பஞ்சபூதம் சொல்ல முடியாது. இல்ல 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 அப்படி இல்ல ஐயா. முதலாவது பஞ்சபூதங்கள் சொல்றது இது இதைத்தான், இது நீர், நிலம், காற்று, அதேதான் பஞ்சபூதங்கள். ஆமா. அதுல பேதம் ஏற்படும். 5ல் 1, 2, 3, 4 அல்லது 5மே கலந்தோ இப்படி நிறைய பேதங்கள் இருக்கும். நீங்க இப்படித்தான் 1, 5ன்னு பிரிக்க முடியாது. அப்படின்னா இந்த உயிர்கள் வாழ்வதற்கு உரிய விகிதாசாரம் பூமியில தான் இருக்கு. அப்படியா? இப்போதைக்கு இங்கதான் இருக்கு. ஒருத்தர் கேட்டாங்க இதைத்தான், வேற எங்காவது இருப்பாங்களா? ஏன்னா ஏலியன் வேற பேசிட்டு இருக்காங்க சயின்ஸ்ல, வேற எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. சாமி சிரிச்சுட்டு சொன்னாங்க, நான் தான் உங்களுக்கு துரியாதாவும் கொடுத்துருக்கேன்ல, போய் தேடி பாருங்கன்னாரு. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கடினம். நம்ம ஒரு கியூரியாசிட்டிக்கு அந்த கேள்வி கேட்கலாமே தவிர அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வரைக்கும் மகான்கள் சொன்னுடைய கருத்துக்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பூமியை தவிர வேற எங்க இருந்ததாக குறிப்புகள் இல்லை. இருக்கா இல்லையா அப்படின்னா இருக்கலாம், இல்லாம போகலாம். ஏன்னா இலக்கணம் எங்கே இது மாதிரியான அமைப்பு இருக்குதோ அங்க ஜீவன் இருக்கலாம். பூமியை போல ஒரு அமைப்பு இருக்குன்னா அங்க ஜீவன் இருக்கும். சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா ஒரு விளக்கம் தாருங்கள் ஐயா. இந்த ஆன்மா ஏன் அழியாதுன்றது இருக்கா, திரும்ப விளங்கப்படுத்துங்க சொல்லுங்க ஐயா. ஆத்மா மறுபடியும் ஒரு தலைப்பு வருதுங்கய்யா. இதே தலைப்பு மறுபடியும் பிறப்புக்கும் இறப்புக்கு பின் வரும். அதுல மீண்டும் பார்த்துருவோம். ஓகே ஐயா. ஏன்னா இந்த ஹெட்டிங் ஒரு முறை கேட்டே விளங்காதுங்க. நாங்கெல்லாம் அரிசி பேசிட்டே இருப்பாரு, நாங்க புரிஞ்ச மாதிரி இருக்கோம். அப்புறம் நினைச்சு பார்த்து ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். ஆமா. இத புரிஞ்சு இப்போ விளக்கம் சொல்றது 30 வருஷம் ஆயிருக்கு. இப்போ 30 ஆண்டுகளை தான் இதை பத்தி நான் தெளிவா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏதோ ஒரு 1/2 மணி நேரத்துல பேசி முடிச்சிருவோம். இந்த தலைப்பு 1/2 மணி நேரத்துல முடிச்சிருவோம் இல்லையா? இன்றைக்கு இதை நம்ம வெளியே பேச முடியும்னா அதுதான் இத்தனை ஆண்டுகளுடைய சிந்தனுடைய வெளிப்பாடு. அது நன்றி ஐயா. ஓகே ஐயா, நாங்கள் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவின் குரல் 95 வகுப்பை சிறம்பிட நமக்கு எடுத்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தாம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,